ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்ஸ்ட் சேனல்ல ஜென்ரிக் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் டைப் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல ஓட கொஞ்சம் கண்டினியூவேஷன் தான். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வீடியோ வந்து டெஃபினட்டா பார்த்துருங்க. ஜென்ரிக்ஸ் வித் ஃபங்க்ஷன் டைப்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுல வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா கிளாஸ் கிரிக்கெட் இருக்கா, மல்டிபிள் டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி டி டைப் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ டீக்கு அடுத்த ஆல்பபெட் வந்து யூ. ஸோ அதனால இதையும் நான் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் டைப். ஸோ இது பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியும், கொஸ்டின் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டீன் இருக்கா, இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நேம்னு கொடுக்க போறேன். ஜஸ்ட் இதை மட்டும் ரீநேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்னா ரெக்கார்ட்ஸ் கோலன் யூ. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த பிளேயரோட ரெக்கார்ட்ஸ் என்னன்றது செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க ஃபங்க்ஷன் டைப்ல என்ன வரும்னா டி கமா யூ ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல டி கமா யூன்னு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டி கமா யூ ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த தனியா நேம்ன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரிக்கெட் டாட் நேம். ஓகே. ஸோ கண்டிப்பா இங்க பிராக்கெட் வரணும். ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து கிரிக்கெட் டேட்டா கிளாஸ்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கண்டிப்பா எரர் வந்து ஷோ ஆகும், ஏன்னா மல்டிபிள் டைப்ஸ் வந்து இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. சச்சின் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா சச்சின் செஞ்சுரிஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் இந்த கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் நேமை தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சச்சின் டெண்டுல்கர் டோட்டல் செஞ்சுரிஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா கமா 100ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு டைப் வந்து நம்ம இந்த லைன்லயே முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நேம் தேவை கிடையாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்புறம் சச்சின் செஞ்சுரிஸ் நீங்க கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு இந்த கம்பைல் எரர்லாம் இப்போ ஷோ ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் யுவராஜ் சிங்லையுமே வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ், இங்க வந்து ஜஸ்ட் அதே மாதிரி தான் யுவராஜ் யுவராஜ் கமா ஓகே நம்பர்ல கொடுத்துக்கோங்க 6ன்னு. இப்போ யுவராஜ் ரெக்கார்ட்னு இங்க நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் மல்டிபிள் டைப்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சச்சின் டெண்டுல்கர் டோட்டல் செஞ்சுரி வந்து 100 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் யுவராஜ் சிங் 6 வந்து 6 சிக்ஸர். ஸோ அது வந்து 6 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.